நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தமிழக மக்களை அரசு ஏமாற்றி வருவதாக தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா, இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய முழுமையான விவரங்கள் என்ன? தேவப்பிரியன் நீட் விவகாரம் தொடர்பாக தற்போது தன்னுடைய எக்ஸ் பக்கம் வாயிலாக தற்போது அறிக்கையை விஜய் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், நீட் தேர்வை முன்வைத்திருக்கிறார். தமிழ் பாடலான எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடலை முன்வைத்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நீட் தேர்வை நாங்கள் நீக்குவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீக்குவோம், அதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று கூறிவிட்டு தற்போது ஒன்றிய அரசிடம்தான் அதற்கான அதிகாரம் உள்ளது என்பதை எப்படி ஏற்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆட்சிக்கு முன்பு எதை வேண்டுமானாலும் எத்தகைய பொய்யை வேண்டுமானாலும் கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்றலாம் என்றுதான் இந்த ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது போன்ற அந்த செயல்கள் இனி வரும் காலங்களில் மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் அவர் தன்னுடைய அறிக்கை வாயிலாக கூறியிருக்கிறார். குறிப்பாக கடந்த தேர்தலின் போது தற்போதைய துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வை நீக்குவதற்கான அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார். அதை சுட்டிக்காட்டிதான் தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சமீபத்தில் இந்த நீட் தேர்வு ரத்து என்பது ஒன்றிய அரசு கையில் தான் இருக்கிறது, அவர்களிடம்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று அரசு தரப்பில் கூறி வந்தார்கள். இந்த நிலையில் தான் விஜய் தன்னுடைய அந்த கண்டனத்தையும் கருத்தையும் கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில் ராஜா.